இப்பொழுது நம்ம தேவ செய்திக்குள்ளாக நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற ஜீவனும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இதோ இந்த வாரம் முழுவதுமாக எங்களுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் உடைய உத்தரவின்படி ஆண்டவரை நாங்க கிறிஸ்தவ குடும்ப ஐக்கிய வாரத்தை கொண்டாடுகிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களை எல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க. எங்க குடும்பங்கள் எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறது. இதோ குடும்பமாக உங்களுடைய பாதத்துல உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அடியாளை மறைத்து தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆலோசனையும் நல்ல செய்தியும் கொண்டு வரவும், குடும்பத்திலே நல்ல நல்ல தீர்மானங்களை பிள்ளைகளை எடுக்கவும், இது பயனுள்ளதாக அமையவும் இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமேன். குடும்பம்னா சண்டை வருதா? வருதுல? எதுலலாம் நமக்கு சண்டை வரும் அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே பண பிரச்சனை. கரெக்டா? இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு, இதை இப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை வரும், ஒரு பிரச்சனை வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் பிள்ளைகளால தொந்தரவு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார், இந்த நம்ம குடும்பத்தோட உள்ள கணவன் வீட்டுடைய ஆட்களோடையும் மனைவி உடைய வீட்டில் உள்ள ஆட்களோடையும் நமக்கு அடிக்கடி என்ன செய்யும்? பிரச்சனைகள் வரும். சில நேரம்ல எல்லா வேலையும் நான் தான்ப்பா செய்யறேன், என்னத்தை தான் அந்த பிள்ளைங்க செய்யறாங்க இப்படின்னு அங்கலாய்க்கிற நிறைய குடும்பத்துல மனைவிமார்க, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, என் கணவர் இந்த வேலையை எனக்கு செய்து கொடுத்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைங்க இந்த சின்ன சின்ன வேலைகளை எனக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படி குடும்பத்துல சில நேரம் மனைவிமார்கள் புலம்புறது உண்டு, இல்ல கணவன்மார்கள் இல்ல பிள்ளைகள் அப்படி பாரப்படுறது உண்டு. சில நேரம் கணவன்மார்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும், இந்த வேலையை நான் ஆஃபீஸில் முடிக்கணும், என் பாஸ்க்கு நான் என்ன பதில் சொல்கிறது, இந்த வாரத்துக்குள்ளே இந்த நெருக்கடி இருக்குதே, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தி கொண்டு போவேன், என் வேலை குடும்பத்தை நான் பார்ப்பேனா என்னோட வேலையை நான் பார்ப்பேனா, எது மேலே கவனம் செலுத்துவேன், இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பும் கணவன்மார்களை நிறைய நேரம் பாரப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், நான் இதை படிக்கவா அதை படிக்கவா, இதை எடுத்து என்ன செய்யறது, இதை எப்படி படிக்கிறது, இப்படி நமக்குள்ள வீட்டில் பல பல பிரச்சனைகள் அனுதினமும் நம்ம குடும்பத்துல வந்திருக்குது. இதை அறிஞ்சுதான் நம்ம பாஸ்டர்மா மிஸ்ஸஸ் மணிமாறன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய எப்படி சில காரியங்களை திட்டமிடணும் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. முதலாவதாக ஃபினான்ஷியல் ஹார்மனி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. இது ஆங்கிலத்துல இந்த பதமா இருந்தாலும் இதுக்கு தமிழ்ல நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிதி நல் இணக்கம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியும்னு தமிழ்ல தெரியும்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு தான் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிதி நல்லிணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு நானே பார்க்கறதுக்கு ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே வீட்டில் பணம் இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, திட்டமிட காரியங்களை முடியாது. அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுமா. இந்த நிதி நல்லிணக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன காரியங்கள்லாம் அடங்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நம்பர் 1 வரவு, எவ்வளோ சம்பளம், 2 பேர் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வர்றாரு, மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஒருவேளை பிள்ளைகளும் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க எவ்வளோ. அடுத்து செலவு. செலவுனா என்னென்ன செலவெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டு வாடகையில் இருந்தோம்னா வாடகை, பிள்ளை படிப்பு, அவங்களுடைய வீட்டில் மளிகை சாமானாக இருக்கட்டும், தசம பாகத்தை எடுத்து வைக்கணும், காணிக்கையை எடுத்து வைக்கணும், இன்னும் பிள்ளை படிப்புகளுக்காக நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும், இன்னும் ஏழைங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சில நேரம் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். இப்படி செலவெல்லாம் வரவு செலவு. அது மாத்திரமா இந்த நடைமுறை வாழ்க்கை திட்டத்துல நிதி நல்லிணக்கத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மூணாவது ஒரு அம்சமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிக்கிறது.
நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாகமத்துல வந்து ஏசப்பா யோவான் 6:12 பார்த்தீங்கன்னா, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாங்க. அப்படித்தானே? போஷிச்ச உடனே மீதி வந்தது எத்தனை துணிக்கை? எத்தனை கூட நிறையா? 12 கூடைகள். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாங்க? மீதி இருக்கிறத என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நடைமுறை வாழ்க்கையில நிதி நல்லிணக்கம் அப்படின்னாலே வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, எவ்வளோ நம்ம சேமிச்சு வைக்க போறோம், இதை நம்ம திட்டமிடுறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஒருவேளை சரியா செய்யாம போனோம்னா ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிடுவோம். அதுதான் ரெண்டாவது தலைப்புல போட்டிருக்கேன், கடன். அப்பா, இன்னைக்கு உலகத்துல கேட்கவே வேண்டாம். பை நவ், பே லேட்டர். இன்னைக்கு வாங்குங்க, நாளைக்கு கட்டுங்க. இல்ல மாசம் 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 தவணையில வச்சு நீங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள்ள நம்ம சிக்கி தவிச்சு இருக்கிறோம். வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22:7 என்ன சொல்றேன்னா, யாராவது வாசிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? வாசிக்க விரும்புறவங்க வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதனுடைய கருத்தை கூட நான் சொல்லிடுறேன். கடன் வாங்கினவன் வந்து கடன் கொடுத்தவனுக்கு என்னன்னா அடிமை. ஆண்டவர் நம்மளை அடிமையாவா படைச்சாங்க? இல்ல. அப்போ நம்ம நிதி நல்லிணக்கம்னு சொல்லும்போது நம்ம பொருளாதாரத்தை எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு சேமிக்கிறோம், இப்படிப்பட்ட திட்டம் நம்ம போட்டோம்னா கடன்ற ஒரு பிரச்சனைக்குள்ள என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? நிதி சுதந்திரமான வாழ்க்கை. அப்படின்னா என்ன? நிதி சுதந்திரம்னா என்ன? எதிர்காலத்துக்குள்ள தேவைக்கும் பணம் இருக்கு, அவசர தேவைக்கும் பணம் இருக்கு, கடன் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் வாழ நமக்கு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாகமத்துல உபாகமம் 28:12 என்ன சொல்லுது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்படித்தானே? இன்னைக்கு உலகத்துல பணம் இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? பண ஆசைதான் ஆண்டவர் தப்புன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. ஆனா அதே வேதாகமம் பணம் இல்லைன்னா ஒன்றும் நம்மளால செய்ய முடியாதுன்றதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வச்சிருக்கவங்க, கையில் வேதாகமம் வச்சிருக்கவங்க, பிரசங்கி 10:19 வசனத்தை எடுத்துக்கோங்க. பிரசங்கி, will you please change the next slide மா? ஓகே. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாம் உதவும். பணம் எல்லாத்துக்கும் என்னதான் உதவும். அப்ப பணம் இல்லைன்னா நம்ம எங்க ஃபேமிலியில நிதி நல்லிணக்கத்தை பண்ண முடியும், வரவு செலவு இது பண்ண முடியும். அப்ப பணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. சரி, அடிப்படை கொள்கை இந்த நிதி நல்லிணக்கத்துல என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது வந்து திட்டமிட்ட பட்ஜெட். இப்போ ஒரு நாடா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பமா இருக்கட்டும், வரவு செலவை நம்ம திட்டம் போடணும். அதுக்கு பேர் தான் என்னது? பிளான்டு பட்ஜெட். இப்போ சில இடத்துல எல்லாம் பேடே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சம்பள நாள். அந்த சம்பள நாள் ஆனோடனே என்ன பண்ணுவாங்களாம், கணவன் மனைவியும் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து, அந்த காலத்தில், இன்னைக்கெல்லாம் நமக்கு பேங்க்ல வந்துடுது சம்பளம். அன்னைக்கெல்லாம் என்னது, கையில் அப்படியே கவரில் கொடுப்பாங்க. அப்படி அதை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க, அதை வச்சு ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு எது எதுக்கு ஒதுக்கணுமோ அது எதுக்கு என்ன செய்வாங்க, ஒதுக்குவாங்க. குறிப்பாக நம்ம பட்ஜெட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, ஹோலி பர்பஸ், பரிசுத்தத்துக்காக எடுத்து வைக்கணும். அதுனா என்னது? தசம பாகத்தை எடுத்து வச்சிடணுமா. அடுத்து காணிக்கைக்காக என்ன செய்யணுமா, ஒரு 3% தூக்கி வச்சிடணுமா பட்ஜெட் போடும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா தருத்திற்கு உதவணுன்றதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சிடணுமா. சரிங்களா? அப்புறம் சில நேரங்களில் இந்த ஆவிக்குரிய புஸ்தகங்கள், ஏதாவது நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் வளர்றதுக்கு இருக்கு பாருங்களேன், அதுக்கும் கொஞ்சத்தை ஒதுக்கிடணுமா. அப்புறம் நம்ம ரெண்டாவது பட்ஜெட்டு தான் என்னன்னா குடும்ப பட்ஜெட்டுக்கு போகணுமா. அப்போ என்னது, பரிசுத்தத்துக்கான பட்ஜெட்டை தான் நம்ம போடணும்.
அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். சரியா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மல்கியா 3:10 நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம். மாசம் மாசம் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துல போய் என்ன செய்றோம்? தசம பாகத்தை செலுத்துறோம். இதோட சேர்த்து நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைன்ற பட்ஜெட்டை போடணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டில் வந்து அடிக்கடி எங்க அம்மா அப்பா ரொம்ப அன்புள்ளவங்க. எங்க அம்மா வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க பார்த்துக்காங்க. எங்க அப்பா வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ். ஆனா நான் பிறந்தப்ப தான் செவன்த் டே அட்வென்டிஸ்டா எங்க குடும்பம் வந்தாங்க. நாங்க வந்து மதுரை கிழக்கு திருச்சபை. எங்க அம்மா வந்து திருச்சபையில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பாஸ்டர்கள் ஆலோசனை அந்த காலத்துலலாம் சபைகளுக்கு ஆலோசனை புஸ்தகம் வேணா அவங்கள்ட்ட இருந்திருக்கும், கையில வேதாகமம் தான் இருந்திருக்கும், மற்ற புத்தகங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஆனா போதகர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வீட்டில் வந்து கடைப்பிடிக்கிறனால காலையில எந்திரிச்சு ஜெபம் பாட்டு எங்களை எல்லாம் உட்கார வைப்பாங்க. ஒன்னே ஒன்றுதான் எங்க வீட்டுல பிரச்சனை வரும், என்ன அப்படின்னு பார்த்தா, அப்பா வந்து அவருடைய சம்பளத்தை கொண்டு வருவார். அம்மா வீட்டுல வேலைக்கு போகாதவங்க, நாங்க 5 பிள்ளைகள் இருந்தோம். அப்ப வளர்க்கும் போது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட நாளைக்கு இந்த பணம் கொண்டு வாங்க. எங்க அப்பா வந்து ஒரு வெள்ளை கடை வச்சிருந்தாங்க. அப்பா ஒரு பார்ட்னர். அப்ப சம்பளம்னு அப்பாவுக்கு ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க கொஞ்சம் கிடைக்கும். இது போக அவங்க அடிக்கடி போய் கடையில இருந்து எடுத்தாங்கன்னா அதிகமா இவங்க பற்று ஆயிட்டே இருக்கும். அப்ப வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 6ஆம் கிளாஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் 2 பேர் ஏதோ பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு கவலையா இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டே நம்ம பார்த்தது இல்லையே, என்னத்தை பத்தி பேசுறாங்க. டக்குன்னு ஓடி போனேன், ஒரு பேப்பர் எடுத்தேன், ஒரு நோட்டில் இருந்து கிழிச்சேன். உட்காந்து டக்கு டக்குன்னு எங்க அம்மாட்ட சொன்னேம்மா, இதெல்லாம் செலவு சொல்லுங்கம்மா வீட்டுக்கு உங்களுக்கு. கட கட கடன்னு சொல்ல சொல்ல எழுதுனேன். எல்லாத்தையும் கொண்டு போய் திட்டம் போட்டு கணக்கு பண்ணிட்டு எங்க அப்பாட்ட கொண்டு போய் போனேன். எங்க அப்பாட்ட கொடுத்தேன். எங்க அப்பா சொன்னாங்க, சிரிச்சாங்க என்ன பார்த்து. அவங்க என்னை புரிஞ்சுக்கிச்சு, எங்க அப்பா சம்பளமோ கம்மி, ஆனா வீட்டில் உள்ள செலவோ அதிகம். அதனாலதான் வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆனா ஒரு மக இவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சு இந்த வயசுல போட்டு கொடுக்குறாளேன்னு பார்த்து எங்க அப்பா என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு, சரிம்மா நான் அம்மாவுக்கு கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பின்னாடி காலத்துல வளர்ந்த உடனே தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ அவங்க வருமானம் பத்தல போல. அதனாலதான் வீட்டுல அந்த கருத்து வேறுபாடு. இன்னைக்கு நிறைய நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் போடும்போதே நமக்கு கஷ்டம் வரும். எதுக்கு எப்படி செலவு பண்ணணும், ஏன்னா வருமானம் கம்மியா இருக்கும், ஆனா வீட்டுல உள்ள செலவுகள் அதிகமா இருக்கும். நம்ம வாடகைக்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும், அவ்வளோத்தையும் உட்கார்ந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம திட்டமிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், குடிக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது நான் ஏற்கனவே சொன்னது போல வரவு செலவு அதை நம்ம நல்லா திட்டம் பண்ணி ஆண்டருக்குரியது இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது கடன் இல்லாதபடி எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் சேமிச்சு வைக்கிற பழக்கத்தையும் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள. ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு எறும்பு நடத்தல போ, அது என்ன பண்ணுமா, கோடை காலத்துக்காக என்ன செய்யுமா, தனக்கு தேவையானதை சேர்த்து வைக்குமா. அதே போல நம்மளும் குடும்பத்துல இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம குடும்பம் கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனையில இருந்து நம்மளால வெளிவர முடியும். எந்த விதமான பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்காம நம்ம குடும்பத்தை சந்தோஷமா பண்ணணும். இப்படி நம்ம நடத்தும் போது, அடுத்த ஸ்லைடுமா, சிக்கனமும் ரொம்ப அவசியம் பாத்தீங்களா. என்னன்னா சிக்கனம்ன்றது வந்து கஞ்சாம்பட்டி கிடையாது. சிக்கனம் வேற, கஞ்சாம்பட்டி வேற. கஞ்சாம்பட்டினா தேவை இருக்கும், அதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா சிக்கனம்ன்றது வந்து பார்த்து பார்த்து திட்டமிட்டு திட்டமிட்டு அனாவசியமான காரியங்களுக்கு செலவு பண்ணாதபடி பண்றது. ஸோ நம்ம அந்த பிளான் பண்ணி பட்ஜெட்டை பண்ணும்போது தேவையில்லாம இப்ப ஏதோ ஒன்று பார்க்குறோம், பார்த்தோன்னே டப்புன்னு போய் வாங்கிரும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டிப்பா தவிர்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் பெண்கள் கை வந்து என்னது, எப்பயுமே ரொம்ப சிக்கனத்துல விலை உயர்ந்தது. நம்ம ஞானமா இருக்க கத்துக்கொள்றோம். இதை நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்துல பணத்தை பத்தி என்ன செய்வது, சண்டையே வராது. இதுல வந்து 2 பேரும் திட்டம் போடும்போது ஒளிச்சு ஒளிச்சு செய்யக்கூடாது. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, மனைவி ஒரு பக்கம். இன்னைக்கெல்லாம் 2 பேரும் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. இவங்க எவ்வளவு சம்பளம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க ஒரு பிளான் போட்டு இவங்க ஒரு பக்கம் செலவு பண்றாங்க. மொத்தத்துல முடிஞ்ச உடனே பார்த்தா எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, ஆனா சேர்த்து வைக்கிறது பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன செய்யணுமா, ஒளிவு மறைவு இல்லாம பேசி, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்பேரன்சி. எதை செஞ்சாலும் நான் இதை இவளுக்கு செஞ்சேம்மா, இன்னைக்கு இதை பண்ணுனேம்மா, இது யாரு செய்யறது, கணவன் மாத்திரம்தான் செய்யணுமா, மனைவியும் செய்யணுமா? ஏன்னா அம்மையார் புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க, மனைவியுடைய கையிலையும் நீ பணம் கொடு,
வீட்டு வேலை, வீட்டுக்கான செலவுகளை எல்லாம் மனைவி பார்த்து கொள்ளட்டும். மற்ற பெரியதெல்லாம் என்ன செய்யலாம், கணவன் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடும்போது எதிர்கால லக்கு, அதாவது ஒரு வீடு வாங்கணுமோ, பிள்ளைகளோட படிப்போ, அவங்களுடைய திருமண காரியங்களோ, இதெல்லாம் தொலைநோக்க பார்வை. அப்படிப்பட்டதுக்கும் நம்ம என்ன செய்ய முடியுமா, திட்டம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நம்ம திட்டம் அமைத்து செய்யும் போது சில வேளைகள்ல என்ன, நீ தான் ஃபுல்லா கவனிப்பியா, உனக்கு தான் அந்த திறமை இருக்கா, என்னை விட நீங்க அடக்கி ஆள்றீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பெண்கள், இளம் தம்பதிகள்ல வீட்டுல சண்டைக்கு வர்றது வந்து என்னன்னா, அவங்கள இவங்க இன்னமும் சொல்லக்கூடாது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை செய்யணும். இல்லை இவர் என்ன ரொம்ப டாமினேட் பண்றாரு, என்னம்மா டாமினேட் பண்றாருன்னு கேட்டோம்னா, பணம் தர மாட்டுறாரு, அவர் தான் எல்லாம் செய்யறாரு. ஞானமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சு நம்ம திட்டமிடும் போது ஃபியூச்சர் பிளானிங், அதாவது எதிர்கால திட்டங்கள், அதே போல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு செலவு வரப்போகுது நம்ம குடும்பத்திலேயே பாருங்களேன். யாருக்காவது ரொம்ப நெருங்கிய உங்களுக்கு ஒரு திருமணம் வந்துடும். இல்லை நம்ம பிள்ளைகளே பாருங்களேன், 12th முடிச்சிருப்பாங்க, ஒரு 6 மாசத்துல அவங்களுக்கு எக்ஸாம் இப்போ எழுதிட்டு இருக்கிறாங்க, அடுத்து ஒரு 2 3 மாசத்துல காலேஜில் அவங்கள சேர்க்கணும். இல்லை ஒரு அவசர தேவைகள், வீட்டில் ஒரு மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, படுக்கையில் யாராவது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். இப்படிப்பட்ட தேவைகளை எல்லாம் நம்ம திட்டமிட்டு செய்யும் போது நம்ம குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிதி நல்லிணக்கத்தோடு தேவன் விரும்புகிற மாதிரி கடன் வாங்காமல் கடன் கொடுப்பவர்களாக ஞானமாய் நம் குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார், அருள் புரிவார். இந்த தலைப்பை நான் முடிக்கும் போது ஒரு வார்த்தை அம்மையாருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க, கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டீவர்ட்ஷிப்ல, தோஸ் ஹூ ஆர் வைஸ் இன் த மேனேஜ்மெண்ட், யாரெல்லாம் திட்டமிடுறதுலையும் எல்லாத்தையும் இந்த உலக காரியங்கள்ல திட்டமிடுறதுல ஞானமா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தேவன் என்ன தருவாரா, அவருடைய மேலான வேலையை தருவாராம். இன்னைக்கு குடும்ப ஸ்திரீயா இருக்கலாம், உங்க வீட்டை அழகா கட்டி பாருங்க, திருச்சபையில ஒரு பெரிய பொறுப்பாண்டவர் உங்களுக்கு தருவார், திருச்சபை குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு தருவார்னு நான் வாஞ்சிக்கிறேன். அடுத்த தலைப்புக்குள்ளாங்க நம்ம போறோம். இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எலிசபெத் எனக்கு பார்த்து பார்த்து கரெக்டான டாப்பிக்காக கொடுத்துருக்குறாங்க. நேவிகேட்டிங் இன்லாஸ் பவுண்டரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு ஒரு சின்ன நான் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நேவிகேட்டிங், இதுக்கு தமிழில் என்ன சொல்றாங்கன்னா, திருமண வழி உறவினர்களை சரியான எல்லைக்குள்ளாக கையாளுகிறது. அதுனா என்னப்பா பெரிய என்னமோ இலக்கிய நடையில சொல்லிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க, அப்படிதானே? நான் அந்த 3 வார்த்தையா பிரிச்சு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவதாக கையாளணும். நேவிகேட்டிங் அப்படின்னா கையாளுறது, சரியாக நிர்வகிக்கிறது. இன்லாஸ் அப்படின்னா இப்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனவுடனே மாமனாரை சொல்லுவாங்க ஃபாதர் இன் லா, மாமியாரை சொல்லுவாங்க மதர் இன் லா, இது நாத்தனார சொல்லுவாங்க சிஸ்டர் இன்லா, அதே போல கொழுந்தனாரும் மச்சான் அவங்களையும் சொல்லுவாங்க பிரதர் இன்லா. அப்ப இன்லா இன்லா இன்லான்னு வரும்போது நம்ம திருமணம் முடிச்சு நம்ம போற வீட்லேயோ இல்லை அந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பாக்கள், அவங்களுடைய அண்ணன் தம்பிகள், இவர்களோடு நம்ம சரியான உறவு வைத்து கொள்ளுதல். அப்போ வரம்புக்குள்ளாக நமக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் கிடைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு தனிமையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதே நேரத்துல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையுமே இன்னைக்கு நம்ம பாதுகாக்கணும். ஹஸ்பண்ட் வழி ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல ஒய்ஃப் வழி ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னாலே குறிப்பாக இந்த கூட்டு குடும்பம் வாழ்றது வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்திலே ஒரு மிக சிறந்த ஒரு இலக்கணமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் என்ன ஆச்சு, பிள்ளைகளெல்லாம் திருமணம் பண்ணி கூட்டு புறாக்குள்ள இருந்து, புறா கூண்டுக்குள்ள இருந்து அப்படியே பிள்ளைங்க பறந்து 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 படிச்சு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க வேலை செய்கிற இடத்துக்கு ஏற்ப அவங்க மாத்திட்டு போகும்போது குட்டி குட்டி நியூக்ளியர் ஃபேமிலிஸா மாறிடுறாங்க. மாறும்போது என்ன ஆகுது, நான், என் ஹஸ்பண்ட், என் பிள்ளை, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஹஸ்பண்ட் வீட்டில் யாராவது வந்துட்டாலும் சரி, இல்லை மனைவியோட சொந்தத்தில் யாராவது வந்துட்டாலும் சரி, அங்கே வந்து ஒரு குழப்பங்கள் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய
இந்த சட்ட வரம்புகள் உட ரிலேட்டிவ்ஸ்குள்ள இது பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். உதாரணமாக எனக்கெல்லாம் 19 வயசில் திருமணம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. என்னுடைய கணவருக்கு சரியான வயது தான். ஆனால் நான் கல்யாணம் கட்டிட்டு போகும்போது எங்கள் வீட்டில் மாமனார், மாமியார், நாத்தனார், 2 கொழுந்தன்கள் கல்யாணம் கட்டாதவங்க. இப்படி நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழும்போது அவங்கள மரியாதையோடு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கணவனும் மனைவியுமா நாங்கள் சேர்ந்து சில காரியங்களை எங்களுக்குள்ள உறவுகளையும் பலப்படுத்தி பிற்பாடு எங்களை சார்ந்த அம்மாக்களோ அப்பாக்களோ அவங்களுடைய காரியங்களையோ நம்ம செய்யறதுக்கு தேவ ஞானம் ரொம்ப 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 தேவைப்பட்டது. அப்போ ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள இந்த நம்ம எல்லைக்குள்ள அவங்க எல்லைக்குள்ள நம்ம போகாதபடிக்கும் அவங்களுடைய எல்லைக்குள்ள நம்மளும் போகாதபடிக்கு பரஸ்பர அன்போடு ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு ஒருவரை ஒருவர் மதித்து நம்ம நடத்தும் போது இதத்தான் சந்தோஷமான ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெண்கள்னா ரூத்து நகோமின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அதே மாதிரி மாமனார் மருமகனுக்கு உள்ள உறவு பார்த்தீங்கன்னா எத்ரோக்கும் மருமகன் மோசைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் இதை குறித்து 2 3 வசனங்களை வேதாகமத்தில் வாசித்தேன். அது வாசிக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதாவது மோசே யாத்ராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்குவோம். 19ஆம் அதிகாரத்துல ஒரு 1 2 வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புறேன். இங்க கொடுத்துருக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 18:24 என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மாமனார் பேச்சு கேட்கணும்னா மருமகன்னா எப்பயுமே ஒன்னது ஒரு கெத்து தான். கரெக்டா? அவர் சொல்லியா நான் கேட்கணும், எனக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய அந்த காலத்தில் பெரியவங்களை மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கனப்படுத்தணும், அவங்கக்கிட்ட சில காரியங்களை கலந்து ஆலோசிக்கணும்னு நிறைய இளைய தலைமுறை, ஏன் நம்மளோட அட்வந்து குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. என்ன ஆகுது, இங்கே மோசே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போறாரு. அவர் படுற பாடை எத்தோ பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அது அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா மோசே 17வது வசனம் சொல்லுது, 18 17ல, அதற்கு மோசேயின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதில்லைன்ட்டார். ஆனால் நீ தப்பா செய்யறப்பா, உனக்கு ஒரு நான் அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன். திறமசாலிகளை செலக்ட் பண்ணு, 100 பேருக்காகவும் உங்களுக்காகவும் நீ அதிபதிகளாக ஏற்படுத்து, சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணட்டும், பெருசாக உங்ககிட்ட கொண்டு வரட்டும், அல்லனா நீ களைத்து சோர்ந்து போவான்னு அவருடைய வேலையில் அட்வைஸ் கொடுக்குறாரு. வீட்டில் அட்வைஸ் கொடுத்தாலே நம்மளுக்கு பிடிக்காது மாமனாருங்க. வேலையில் அட்வைஸ் கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய சொல்ல கேட்டு 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 கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தால், மோசே மாமனார் சொல்லையும் கேட்குறார். அவர் நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் இந்த அற்புதம் பண்ணேன், அந்த அற்புதம் பண்ணேன், உங்களுக்கு என்ன தெரியும், ஈஸியா சொல்லிடலாமே. பெரியவங்களுக்குரிய கனத்தை கொடுத்து டைம்லி அட்வைஸ் அவங்க மாமனார் சொன்னதை கேட்டு அப்படி பண்ணதுனால அவருடைய பிரச்சனை என்னது ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆனது ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த அதே 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்னதுமா சொல்லுது, அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். வாட் அ கிரேட் லவ் தே எக்ஸ்பிரஸ்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. மாமனாரும் மருமனும் கட்டி பிடிச்சு தழுவி, இதை நகோமி ரூத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அவங்கள கனப்படுத்தி மரியாதை கொடுத்து அவங்க வார்த்தைகளை நம்ம இது பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஞானம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டிருக்கேன். யாராவது நம்ம மாமனார் மாமியாரோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் குடும்பத்தில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அன்னைக்கு ரகலை தான். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தனிமையா நம்மளா முடிவெடுக்கணும்னு நிறைய நேரங்கள்ல அப்புறம், அதுவும் இந்த பண்டிகை நாட்களா இருக்கணும், பொழுதுபோக்கிட்ட லீவு டைமா இருக்கட்டும், அவங்க பெரியவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், போகணும், அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் வீட்டில் என்ன செய்யுது, ஆப்போசிட்டாகவும் நடக்குது. என்ன நடக்குது,
மாமனார் மாமியாரா இருக்கவங்க அங்க போய் உட்கார்ந்து ஆட்சி பண்ணி அவங்கள அப்படியே ஒரு இருக்குக்குள்ள வைக்கணும்னு சொல்லி பண்ணோம். இப்போ பெரியவங்களா இருக்கிற நம்மளும் முதிர்ச்சி அடைந்தவங்க ஞானத்தோட இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடைவெளிகளை நம்ம கொடுத்து நம்மளுக்கு உள்ள மரியாதையை நம்ம காத்து கொள்ளும் போது அந்த குடும்பம் என்ன இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கு. இதை தான் அந்த டிப்ஸ்ல நான் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து எல்லாத்தையும் திட்டமிடணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து கணவனை மதிக்கிறது எப்படின்னா, அவங்க வீட்டார மதிச்சாலே அவரை மதிச்ச மாதிரி. அடிக்கடி எங்க வீட்டுல அப்படிதான் நாங்க செய்யறது உண்டு. எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா எங்க வீட்டுக்காரர் அப்படி ஓடி ஓடி கவனிப்பார். அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா நான் அப்படி ஓடி ஓடி இப்படி நாங்க செய்யும் போது எங்க அன்பு பலப்பட்டது மாத்திரம் இல்ல, எங்க உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவங்கள கவனிக்கிறது கூட எங்களுக்கு லகுவாக இருந்தது. அவங்க அன்பை நாங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அம்மையார் வந்து கிறிஸ்டியன் அட்வென்டிஸ்ட் ஹோம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 179ஆம் பக்கத்தில் சொல்கிறாங்க, த ஹார்மனி ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த, அது கிளியராக தெரியலையாம்மா, ஐம் சாரி, இந்த கொஞ்சம் ஸ்லைடை மேலே கிளிக் பண்ண முடியுமா? ரெஸ்பெக்ட், forbearance அண்ட் லவ் ஷோன் பை ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தாங்கி பொறுமையோட இப்படி நம்ம செய்யும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும், சந்தோஷமாவும் நமக்கு கிடைக்க வேண்டிய தனிப்பட்ட பிரைவசி நம்மளுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்தும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதுக்கு இன்னொரு வசனம் மத்தேயு 10:34 36 என்ன சொல்லியிருக்குன்னா, நான் அந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வரல அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. சொல்லும்போது யாருக்கு யாருக்கு விரோதம்லாம் சொல்றாங்க, அதை நம்ம வேதாகமத்தை வாசிப்போமே. மத்தேயு 10 34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரியவனை உண்டாக்க வந்தேன். ஏசப்பா அதுக்கா வந்தாங்க? இல்லையே. வாசிப்போம். அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. நம்ம வீட்டில் சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம சமாதானத்தோட நம்ம இருந்துட்டோம்னா நம்ம உலகமே சமாதானம், நம்ம திருச்சபையே சமாதானம். எல்லா இடத்துலையும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறவங்களா நம்ம இருப்போம். ஏன் அப்படி? அடுத்த வசனம் என்ன சொல்லுது, தகப்படையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிச்சா அப்பதான் உனக்கு பிரச்சனை ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன பண்ணணுமா, முதலிடத்த ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது மற்ற உறவுகளோட நம்ம நல்ல பவுண்டரி வச்சு நல்ல அன்பு மரியாதை பரஸ்பரது ஒற்றுமை நம்ம குடும்பத்துல என்ன செய்யுமோ திளைத்தோங்கும். அடுத்த தலைப்பு எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ வீடு அப்படின்னா யாரெல்லாம் இருப்பா, அப்பா அம்மா பிள்ளைக மாமனார் மாமியார், இன்னும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸில் இருந்தாங்கன்னா உறவுக்காரங்க கூட நம்மளோட சேர்ந்து வாழ்கிற. இப்போ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி என் அண்ணன் பொண்ணு என் கூட இருந்திருக்கா, எங்கள் அக்கா பொண்ணு என் கூட இருந்திருக்கா. இப்போ கூட எங்கள் வீட்டில் அமெரிக்காவிலேருந்து கிறிஸ்டியன் ஜான்சன் அங்கிள் இங்கே வந்திருக்கிறாங்க, 95 வயது, எங்களோட தான் இப்போ இருக்கிறாங்க. இப்படி நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் இருக்கும்போது வீட்டு வேலை பளு அதிகமாகுமா? நிச்சயமாக ஆகும். ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டில் திடீர்னு ஒரு 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே கஷ்டம். வீட்டில் 3 பேருக்கே நம்ம வேலைகளை திட்டமிடணும்னு சொல்லும்போது பயங்கர கஷ்டமா இருக்கும். சரி, இந்த வீட்டு இந்த ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னா என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பகிர்ந்து செய்யலாம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா முதல் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், வீட்டு வேலையவே 2 பேர் பிரித்து செய்யணும். வேதாகமத்தில் பார்த்துருக்கோம்ல, ஆதியாகமத்தில் ஆபிரகாம் என்ன பண்ணார், 18ஆம் அதிகாரம், மம்ரே சமபூமியில் அப்படியே உட்கார்ந்துருப்பார். களைச்சு போய் மத்தியானத்தில் வருவாங்க தேவதூதர்கள். அதில் ஏசப்பாவும் கீழே இறங்கி வந்து அந்த சோதாம் குமராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி என் சகோதரனை எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியுமோன்னு கீழே இறங்கி வருவார். ஆனால் ஆபிரகாமுக்கு அது என்ன தெரியாது, ஏசப்பாவும் தேவதூதர்களும் கூட வந்திருக்காங்கன்றது தெரியாது. பார்த்துட்டு அப்படி எந்திரிச்சு ஓடி வருவார். வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவார், அவங்கள பார்த்த உடனேயே வரவேற்கிறது, தண்ணி குடிங்கம்பார், காலை கழுவுங்கம்பா, களைச்சு இருக்கீங்க அப்பம் சாப்பிடுங்கம்பார். ஓடுவார் மனைவிட்ட, ஏம்மா 3 படி மாவெடுமா, ரொட்டி சுடுமாம்பார். உடனே அடுத்து இவர் ஓடுவார், கன்றுக்குட்டியை போய் கொளுத்தது அடிப்பார், வேலைக்காரன்ட்ட கொடுப்பார், அவன் சமைப்பான். அதுக்கப்புறம்
எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்த குடும்பமும் வேலை செஞ்சுட்டு அப்படி அந்யோன்யமா வைப்பாங்க. இப்ப வீட்டு வேலை எல்லாரும் சேர்ந்து வந்தாதான்னு இல்லை, என்னாலுமே நம்ம வீட்டுல யாரால என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அடுத்து குழந்தைங்களை வளர்க்கிறது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைலாம் பெத்த உடனே அந்த தாய் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைய வளர்க்குறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பாக்குறது இல்லை. அப்ப மனக்குழப்பம் வருது, சண்டை வருது. பிள்ளை பிறந்த உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழும்போது சந்தோஷமா வாழ்றாங்க, ஒரு பிள்ளை வந்த உடனே சந்தோஷம் இல்லாம போயிருது. இன்னைக்கு அதனாலே நிறைய பேர் குழந்தை பெத்துக்க பயப்படுறாங்க. ஐயோ, எப்படி நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்குறது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவீன காலத்துல என்னுடைய இளைய மகன், மூத்த மகனுக்கு 3 குழந்தைகள் உண்டு. என் மூத்த மருமகள் சொல்லுவா, அம்மா எனக்கு வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருக்கணும்மா. ஆண்டவருக்கு ஏன்னா ஏசப்பா வந்து பிள்ளைங்க பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைங்க வீட்டுல வந்து ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு, ஒருத்தரோட சண்டை போட்டு விட்டு கொடுத்து அப்படி நிறைய பேரோட வளர்ந்தாதாம்மா நிறைய நற்பண்புகள் பிள்ளைகள் கத்துக்கொள்ள முடியும். அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட 3ஆவது குழந்தை பிறக்கறக்கும் போது சொன்னான். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த லோடு ஒரு ஒய்ஃபுக்கு அதிகமாகுது. ஆனா இந்த நவீன காலத்துல பாத்தீங்கன்னா நாயை வளர்த்து பார்ப்போம். நாயை நல்லா நம்மளால வளர்க்க முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிள்ளைக்கு போவோன்னு இன்னைக்கு உலகத்துல உள்ள தம்பதிகள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்பட்டு பிள்ளை கூட வேண்டாம் என்று சொல்லுகிற கலி உலகத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ அட்வென்த் குடும்பத்தினரே, நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? வீட்டு வேலையா இருக்கட்டும், பிள்ளைய வளர்க்குறதா இருக்கட்டும், இப்படி நம்ம செய்யும்போது அது குழந்தைக்கா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு குட்டி குட்டி டாஸ்க்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம மனநலம் நல்லா ரிலீஃபா இருக்குது. ஆளுக்கு ஒரு வேலை செய்யறது, நம்மளோட உறவு என்ன ஆகுது, ஸ்ட்ராங்கா மாறுது. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யறோம், நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது என்னதான் அம்மையார் சொல்றாங்க, இந்த குட்டி குட்டி சோர் சாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கடமைகளுடைய சாட். நீ இந்த வேலையை நான் உனக்கு முடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்டார் ஒட்டிடுவேன். என் மகன் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த மெமரி வர்ஸ் ஒப்பிச்சிட்டேன்னா இது பண்ணுவேன். நீ உன் பிளேட்டை இன்னைக்கு கழுவி வச்சுட்டேன்னா உனக்கு ஒரு குட்டு, உனக்கு ஒரு ஸ்டிக்கர். இப்படி ஒரு குட்டி குட்டி காரியங்களை அவங்க கடமையை உணர்றதுக்கு சின்ன பிள்ளைகள்ல இருந்தே நம்ம தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும், அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அடிக்கடி நினைப்பு உண்டு, எங்க வீட்டில் 5 பிள்ளைங்க நாங்கள் இருந்தோம்னு சொன்னேன்ல. ஸ்கூல்ல இருந்து வருவோம், ஒருத்தி தண்ணி குடத்தை தூக்கணும், தண்ணியை ரொப்பணும், ஒருத்தி துவைச்சு போட்ட துணியை மடிக்கணும். அவங்கவுங்க திறமைகளுக்கு ஏற்ப, அவங்கவுங்களுடைய பலத்திற்கேற்ப எங்க அம்மா பிரிச்சு கொடுத்துருவாங்க, படிக்காதவங்களா இருந்தா கூட. ஸோ இப்படி நம்ம செய்யும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? பிலிப்பியர் 2:4 என்ன சொல்லுது? லெட்ஸ் ஈச் ஒன் ஆஃப் யூ லுக் நாட் இன் டு இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்காம நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருவருடைய நலனையும் நம்ம கருதும் போது நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும்? ஒரு தேவன் தங்கும் வாசஸ்தலமா நிச்சயமா என்ன செய்யும், இருக்கும் நான் நம்புறேன். நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளாக போவோம். இந்த தலைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேலன்சிங் கெரியர் அண்ட் லைஃப் கோல்ஸ். சரி, அதில் ஒரு காரியத்தை இல்லைம்மா, அதில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், பிள்ளை வளர்க்குறதுல நம்ம சேர்ந்து செய்யணும், வீட்டு வேலையில் செய்தோம். மனசில் இருக்கிற சுமைகளையும் நம்ம ஷேர் பண்ணணும். இந்த பாரமெல்லாம் இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு மண்டைக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வேலை பழுவாக இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது, இவ்வளோ வேலை என் ஹஸ்பண்டுக்கு இருக்கா, அது தெரிஞ்சாதான் நம்ம மனைவி அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு பண்ண முடியும். அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதுலேயும் ஷேர் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உட்காந்து திட்டமிட்டு பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த ஃபேமிலி வேலையை, குடும்ப வேலையை அவங்கவுங்க திறமைக்கேற்ப, அவங்கவுங்களோட தகுதிக்கேற்ப நம்ம பிரித்து செஞ்சோன்னா, அம்மையாரோட புஸ்தகத்தில் சொல்கிறாங்க, அட்வென்டிஸ்ட் ஹோம் பக்கம் 225, அந்த குடும்பம் எப்படி இருக்குமா, சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. இந்த குடும்பம் நம்ம ஷேர் பண்ணி பண்ணணும்னா, இப்போ எனக்கு மைண்டில் வேலை இன்னைக்கு இருக்குன்னு இருக்குது, இது என் கணவர்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தால் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன், நம்ம எந்த வேலை இருந்தாலுமே அதை பேசணும். இன்னைக்கெல்லாம் நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு என் பைபிளை வாசித்தோன்னே, பா எனக்கு என்னென்ன வேலை இருக்குது என்னுடைய பிளானில் எழுதுவேன், இன்னென்ன வேலையை முடிக்கணும்னு. அப்புறம் என் கணவர்கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார், அவருடைய வேலையை சில நேரம் சொல்லுவார். 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். ஆனால்
அவர் வேலை எனக்கு தெரியாம என் வேலை அவருக்கு தெரியாம இருந்தா 2 பேரும் என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். அவர் என்னையாவது எங்கேயாவது என்னைய கூப்பிடுவாரு. அந்த நேரம் எனக்கு வேலை இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அடுத்து குழந்தைங்களையும் கூட்டி செய்யணும். இந்த வேலைகளை திட்டமிடும்போது. அடுத்து என்ன பண்ணணும்? அவங்கவங்க திறமைக்கு தகுதிக்கேத்த மாரி பண்ணணும். சில நேரம் பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கும். சில வேலையை நம்ம முடிக்கணும்னு இருப்போம். அப்ப பிரச்சனை வரும். அப்ப முடிக்க முடியாம போகும். அப்ப என்ன செய்வோம்? கோவப்பட்டுருவோம். எரிச்சல் பண்ணிருவோம். இப்படி ஆகாம நம்ம இது பண்ணோம்னா நிச்சயமா நம்ம திட்டமிட்டு செய்யற நம்ம வீட்டு வேலைகள் கூட வெற்றிகரமா அமையும். இப்படி வெற்றிகரமா அமையும் போது இதனால என்னென்ன நன்மைகள் வருது? நம்ம மன அழுத்தம் குறையுது, ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம உறவுகள் என்ன ஆகுது? பலப்படுது. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? அருமையா வளர்க்கப்படுறாங்க. குட்டு புறா குடும்பம் மாதிரி இருக்கிற நம்ம குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக, எல்லாரும் எல்லா பயிற்சிகளையும் பெறுகிற ஒரு இடமாக அது மாறுகிறது. நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளாக போவோமா? இதுதான் என்னுடைய இறுதியான தலைப்பு. இது வந்து பேலன்சிங் கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் கோல்ஸ். சரி, இதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய நேரங்கள்ல வந்து இந்த காலத்துல வந்து ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாங்க. ஓகே, ரைட்டு. திருமணம் ஆகுது. ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து அவளுக்கும் படிப்புல ஆசை இருக்கு. வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கு. சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. நம்ம ஒரு காலத்தை யோசிச்சு பார்ப்போமே. பொண்ணுன்னா கல்யாணம் கட்டிட்டு அவ பாட்டுக்கு வீட்டில் வந்து பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கடமை. அதுதான் ஏசப்பாவும் சொல்றாங்க. வீட்டை பேணணும். அம்மையாரோட புத்தகங்களும் அதை தான் சொல்லுது. எனக்கு என்னுடைய மூத்த மகனுக்கு திருமணம் ஆச்சு. என்னுடைய மருமகளும் பள்ளியில் ஆசிரியையா பணிபுரிஞ்சா. அப்போ வந்து நாங்கள் வந்து ஏன்னா வேலைக்கு நான் திரும்ப போகணுமா, பிள்ளைய வளர்க்கணுமா அப்படின்னு ஒரு திட்டம் எங்களுக்கு வந்துச்சு. அவள் வேலைக்கு போகணுமா. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ஜெபிச்சோம். பிள்ளைங்க ஒரு அருமையான முடிவெடுக்க வந்துச்சு. அவங்களே 2 பேரும் முடிவெடுத்துட்டு பிள்ளைங்களை வந்து நாங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தாய் கையில் வளர்க்குறது தேவனுடைய ஆசீர்வாதம்னு அவங்க திட்டமிட்டாங்க. அதுக்காக நான் வந்து அப்போ என்ன ஆகுது? அந்த பெண்ணுடைய கனவு, அவளுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. நானும் வாழ்க்கையில் போகணும், சம்பாதிக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். சில நேரம் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள அதுவே பிரச்சனையாகி இன்னைக்கு குடும்பத்தில் என்ன ஆகுது? பெரிய பெரிய பிளவுகளை கொண்டு வந்து, நான் வேலைக்கு போகக்கூடாதா, நான் இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மத்தியில கூட ஏன்னா அது பெரிய பிளவுகள் வந்து, நான் இப்படி இருந்துட்டேன், என்னோட கனவு போச்சு அப்படின்னு தெரியாம நம்ம பிள்ளைங்க. ஏன்னா அம்மையார் சொல்றாங்க, ஈசாக்கு திருமணத்துக்கு முன்னாடி 2 தடவை ஜெபிச்சுட்டு இருந்தாராம். ஆனா நம்ம பிள்ளைங்க திருமணம் ஆக போகுது அப்படின்னா 4 முறை ஜெபிக்கணுமா. ஏன்னா ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர். சில வாழ்க்கையில சில மாற்றங்களை சில நேரங்கள்ல செய்யறதுக்கு அந்த பரலோகத்தின் தேவன் தான் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு பொறுமையும் ஞானத்தையும் கொடுத்து ஒற்றுமையும் செய்ய கொடுக்க முடியும். அப்ப என் வேலை, என்னோட பர்சனல் லைஃபோட கோல்ஸ், இது 2க்கும் இடையில நிறைய பேருக்கு போராட்டம் வருது. எப்படி? நீதிமொழிகள் 17:22 என்ன சொல்லுதுன்னா, ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன், பட் அ கிராஷ் ஸ்பிரிட் ட்ரையத் த போன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்மளுடைய என்னது? நல்ல ஔஷதம். உலர்ந்த எலும்புகளை என்ன செய்யும்? நம்ம கவலையோ நம்மளுடைய எலும்புகளை உலரச் செய்யும்னு படிக்கிறோம். அடுத்த ஸ்லைடுமா. சரி, இந்த பேலன்சிங் கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் கோல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வந்து ஒரு சரியான திட்டம் போட்டு நம்ம ஒரு வகையை இருக்கணும். அடுத்து நம்ம வேலைகளை என்ன செய்யணும்? எதை செய்யணும், எதை 2வது செய்யணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நிறைய வேலை தான் இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனோம். அப்போ பார்த்து வீட்டில் பிள்ளைக்கு ஃபீவர் வந்துடும், காய்ச்சல் இருக்கும். அப்போ ஆஃபீஸ்க்கு டைமில் போய் ஹஸ்பண்டு நிற்கணும். இங்கே குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இது வந்து எதிர்பாராத ஒரு காரியம். அப்போ அந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வேலை பளு கூட சமையும். ஈவன் நம்ம சப்போஸ் ஆஃபீஸில் போய் பாருங்களேன், காலையில் உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு நம்ம நினைப்போம்.
அதுல இத்தனை வேலை இருக்கே, எதை செய்யணும்னு பார்க்கும்போது எது முக்கியமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும். அதே போல வீட்டு வேலை கூட பெண்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், எதை நம்ம செய்யணுமோ திட்டமிட்டு நம்ம செய்யும்போது இந்த இதெல்லாம் செய்யற வேலைகளும் நமக்கு என்ன செய்யும், இலகுவாக இருக்கும். அடுத்து இப்படி நம்ம நம்மளுடைய இதை திட்டமிட்டு செய்யும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் என்ன செய்யுது, குறைக்கப்படுது. சில நேரம் தேவையில்லாம சாயங்கால நேரத்தில் அப்படி ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிரும். அச்சோ, ஒரு வேலையை கடமையை முடிச்ச உடனே அப்படியே இதாயிருமோ. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கரெக்டாக என்ன செய்யணும், இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் அந்த நேரம் தான் வேலை செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் வேலையை வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்தால் பிள்ளைகளோட பேச நேரம் இல்லை, கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, அதே மாதிரி கணவனுக்கு மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை. அப்போ அங்கே வீட்டில் என்ன செய்யலை, ஒற்றுமை இருக்காது. அப்புறம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மாடர்ன் கேட்ஜெட்ஸை வச்சு தான் வேலை. வீட்டுக்கு வந்தாலும் அந்த வேலையை அதிலேயே உட்காந்துருப்பாங்க, பேசுறதுக்கே இடம் இல்லை. இப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். வேலை முடிச்சோமா, அதெல்லாம் வேண்டாம். அடுத்து நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும். ஒரு வாக்கிங்கோ, ஒரு எக்ஸசைஸோ, இல்லை பாடல்களாக கேட்கிறதோ, இல்லை ஒரு பிரசங்கத்தை கேட்கறதோ, ரெகுலராக நமக்கும் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா பாவம் வீட்டு வேலையில எல்லாம் செய்வாங்க, பிள்ளைகளை எல்லாம் பார்ப்பாங்க, திருப்பி ஆஃபீஸ்க்கு போய் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, திரும்ப என்னாகும் சாயங்காலம் வருவோம், அவங்களுக்குன்னு நேரமே இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, எந்த வேலையை எப்போ செய்யணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணும்னு பிரிக்கணும். ஈவன் நம்ம ஆஃபீஸ் வேலையை கூட நிறைய கடமைகள் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு வேலை இதை இப்படி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டெலிகேட் நம்ம வேலையை பண்ணணும்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நம்மளால் வீட்டையும் வேலை பார்க்குற இடத்தையும் சமமாக கொண்டு போய் சந்தோஷமான இடமா பார்க்கலாம். ஏன்னா பாதி நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஒரு 8 மணி நேரம் இருக்கிறோம் தூங்குறதுக்கு, ஈவினிங்கில் கொஞ்சம் இது ஆண்டர் கொடுத்த 24 மணி நேர சுழற்சியில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு குழந்தைய எடுத்துக்கிடுவோமே, ஒரு ஆஃபீஸில் ஒரு படிக்கிற பிள்ளையோ இல்லை வேலைக்கு போயிட்டு வர்ற பிள்ளையோ திருமணம் ஆகாத ஒரு பிள்ளைய எடுத்துக்குவோம். 8 மணி நேரம் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அந்த பிள்ளைகளுடைய வேலைகள் என்ன ஆயிடுது, அதிகமாக அங்கே ஆயிடுது. அதே போல் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தும் திரும்ப அதை செய்யும்போது அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வேலைகளை எல்லாம் நம்ம தலைமையகிட்ட சொல்லி பிரித்து எடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனநலம் ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல ரிசல்ட் நம்ம வேலையிலையும் இருக்குது, வீட்லேயும் சந்தோஷமாக இருக்குது, நம்ம மனசுக்கு எல்லாத்தையும் திருப்தியாக செஞ்சோன்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிறார். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் எல்லா குடும்பங்களையும் கொடுத்து அப்படி பண்ணும்போது நம்ம ஆரோக்கியம் பெருகும், நம்ம சந்தோஷம் பெருகும், நம்ம உறவுகள் பலப்படும். என் அடியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 டாபிக்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம உறவு பலப்படுது, நம்ம ஆரோக்கியம் பலப்படுது. இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் புத்தகத்தில் அம்மையார் பக்கம் 244 சொல்கிறாங்க, மேன் வாஸ் நாட் மேட் டு லிவ் இன் பர்பெக்சுவல் ஸ்ட்ரெயின் அண்ட் லேபர். மனுஷன் கட்டின வேலைக்கும் இதுக்கு மாத்திரம் படைக்கப்படலை. அவனுக்கு அப்பப்போ என்ன தேவையா, ஓய்வும் பொழுதுபோக்கும் தேவை. அப்படி இருக்கும்போது அவன் மைண்டு, அவன் பாடி எல்லாமே ஆண்டருடைய சேவைக்காக ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்க குடும்பங்கள்ல சந்தோஷமா வாழணும்னு ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.